வரி தர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்கச் செய்ய வேண்டும். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். ஸ்ரீராமர் கிருஷ்ணர் என எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அவர் ஸ்ரீமன் நாராயணர் தான். இந்த மண்ணில் எனது உயிர் இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது. இது அண்ணாமலையாரின் மண். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கோருவது குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் பிப்ரவரி 3ஆம் வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் பிரதான கட்சிகள் தங்களது தேர்தல் வியூகங்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் நீடிக்கும் காங்கிரஸ் கட்சி இம்முறை ஆட்சியில் பங்கு மற்றும் அதிகார பகிர்வு என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது. இதுகுறித்து ஆலோசிப்பதற்காக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் மற்றும் 10 எம்பிக்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இன்று டெல்லி சென்றுள்ளனர். சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் திமுகவிடம் இம்முறை அதிக இடங்கள் மற்றும் அமைச்சரவையில் பங்கு கேட்பது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த கால தேர்தல்களில் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் மற்றும் கட்சியின் தற்போதைய செல்வாக்கு குறித்த விரிவான தரவுகளுடன் தலைவர்கள் டெல்லி சென்றுள்ளனர். ஒருவேளை திமுக இதற்கு சம்மதிக்காவிட்டால் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பது குறித்தும் சில நிர்வாகிகள் மேலிடத்தில் வலியுறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு இடையில் நேற்று சென்னை வந்திருந்த அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சச்சின் பைலட், காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் எந்த தவறும் இல்லை, தமிழக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் அதிகார பகிர்வை கேட்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தமிழக அரசின் செயல்பாடு சிறப்பாக உள்ளதாக பாராட்டிய அவர், வரும் காலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதே தங்களின் முதன்மை இலக்கு என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். காங்கிரசின் இந்த ஆட்சியில் பங்கு முழக்கம் திமுக தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அந்தந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு கூட்டணியில் விரிசல் ஏற்படாதவாறு பேச அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் இன்று எடுக்கப்படும் முடிவுகளை தொடர்ந்து வரும் ஜனவரி 19ஆம் தேதி சென்னையில் கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட உள்ளது. இதில் எடுக்கப்படும் இறுதி முடிவுகளின் அடிப்படையிலேயே திமுக உடனான அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.